பிரைஸ் தி லார்ட். பரிசுத்தமுள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாயிருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் கிருபையும் தெய்வீக சமாதானமும் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த நாளிலே அவரை அறிகிற அறிவினாலே வருகிற ஆசீர்வாதங்கள் நம்மை பிடித்துக் கொள்வதாக. அல்லேலூயா. நம் ஒவ்வொருவரையும் தேவன் அதிசயமாய் ஆச்சரியமாய் நடத்தி கொண்டு வருகிறார். இந்த காலை பொழுது நம்முடைய வாழ்க்கையில இன்று நாள் எப்படி இருக்கும் பிரதர்? இன்னைக்கு ரொம்ப 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 நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு இது ஜோசியம் சொல்ற மாதிரி தான் நிறைய பேர் எதிர்பார்க்கிறாங்க. இல்லைங்க, உங்க வாழ்க்கையில அப்படிப்பட்ட நிலைகள் கிறிஸ்துவால் நமக்கு வந்து அடைகிறது என்பது உண்மை. அநேக வாழ்க்கையில வரல. இன்னும் ஒவ்வொரு நாளும் நம்ம அதை குறித்தே பார்த்து கொண்டே இருக்கிறோம், பேசிக்கொண்டே இருக்கிறோம். நிச்சயமா ஒரு நாளிலே உங்களை அது வந்து அடையும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. ஏன்னா பிரச்சனை, கஷ்டம், இந்த பாரம், வியாதி இதெல்லாம் கேட்டுங்க, எதையும் எதிர்த்து நம்ம கேட்கல இல்லை, ஆனா தானா வருது இல்லை. ஆனா இது ஆல்ரெடி உங்களுக்காக சகல காரியங்களும் செய்து முடித்து இருக்கிறது. அது நிச்சயமா நீங்க பேசுவதால் வந்தே தீரும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஏனென்றால் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் விதையாக இருக்கிறது. நீங்கள் விதைக்கிற விதை நிச்சயமாய் முளைக்க செய்கிறது. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை அப்படிப்பட்ட வல்லமையுடையது. அது தன் காரியத்தை செய்தே முடிக்கும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. இந்த நாளிலே கர்த்தருடைய கிருபை நம்மை ஆளுவதாக. இந்த நாள் தியானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். ஆதியாகமம் 49 அதிகாரம் 22வது வசனத்தின் கடைசி பகுதியை நான் வாசிக்கிறேன். யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். அருமையானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையில ஒவ்வொன்றிலும் ஜீவன் இருக்கிறது. எந்த வார்த்தை எடுத்தாலும், எந்த வரிகளை எடுத்தாலும், எந்த எழுத்தை எடுத்தாலும் அதுல மிக ஆழமான சத்தியங்கள் இருக்கிறது என்பதை நாம் மறைக்க முடியாது, நாம் மறுக்க முடியாது, நம்முடைய வாழ்க்கையில மறந்து போக முடியாது. ஏனென்றால் தன்னுடைய தகப்பன் தன் பிள்ளையை ஆசீர்வதிக்கும் பொழுது யாக்கோபு யோசேப்பை அழைத்து சொல்லுகிறார், நீ சாதாரண அல்லப்பா, நீ பெருக்கும்பா, நீ சாதாரணமானவன் அல்ல, உன் வாழ்க்கை மிக அதிக கனிகளை கொடுக்கிறதாய் மாறுகிறது என்று சொல்லி அறிவித்தவர் தொடர்ந்து சொல்றாரு, கனி கொடுக்கிறது மட்டும் இல்ல, ஏதோ ஒரு நாள் காய்ச்சதுங்க பிரதர் மரம் வச்சு, அப்படி இல்லப்பா, நீ எப்பொழுது கனி தருவே, ஏன்னா நீ நீரூற்றண்டையிலே நிலைத்திருக்கிறவனாய் இருக்கிற. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்துல இரவும் பகலும் தியானித்து அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் எப்படிப்பட்டவனாம்? அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தருகின்ற ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நிலையை நாம் அடைகிறோம். அருமையானவர்களை, ஏதோ ஒரு வாழ்க்கை எப்படியோ என்று அல்ல, இப்படித்தான் நீங்கள் இருப்பீர்கள் என்று வேதம் நம்மை குறித்து சொல்லுகிறது. நீங்கள் கர்த்தருடைய கரத்திலே ராஜ முடியுமாய் கிரீடமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஏனென்றால் எல்லாரை காட்டிலும் என்ன விசேஷம், எதை விட மேலானது என்ன, மேன்மையானது என்ன, அதாங்க நீங்க. ஆகவே தேவன் அப்படிப்பட்ட நிலையை நம்மை மாற்ற வல்லவராக இருக்கிறார். யோசேப்புக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் இன்றைக்கு ஆண்டவர் என்னையும் நீங்க பெருக செய்கிற தேவன், என் வாழ்க்கையை நீர் படர செய்கிற தேவன், என் வாழ்க்கையில கனி கொடுக்கிற செய்கிற தேவன். நாங்க எங்க உட்கார்ந்திருக்கோம்? அந்த ஜீவ நீரூற்றிலே அமைந்திருக்கிறோம். ஜீவ தண்ணீர் ஆகிய உம்மை நாங்கள் ஒவ்வொரு நாளும் பருகி கொண்டிருக்கிறோம். உம்முடைய வார்த்தையில் இருக்கிற ஜீவன் எங்களுக்குள்ள இருக்கிறது. ஏனென்றால் நீரே எங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறீர். வெளிப்படுத்தின சுவிசேஷத்துல கடைசி அதிகாரத்துல வாசிக்கிறோம், அந்த ஒரு பரலோகத்திலே ஒரு நதி ஓரமாக வைக்கப்பட்ட அந்த செடி, திராட்சை செடியானது 12 காலமும் 12 வருஷமும் 12 மாதமும் அது இடைவிடாமல் கனி தருகின்றதா இருக்கிறது. அதுபோல எல்லா நாளும் உங்க வாழ்க்கையில் நீங்க கனி கொடுப்பீங்க. ஏன்னா யோசேப்புக்கு அப்படிதான் கொடுத்தாரு. பாருங்க, 17 வயசுல அடிமையா போனவன், 17 வயசுல என்ன உண்மையை சொன்னாரு. அப்பா அதிகமா நேசித்தாரு. ஒரு ட்ரெஸ் கொஞ்சம் விலை மதிக்க முடியாத ஒரு ட்ரெஸ் அவர் கொடுத்தாரு. இதெல்லாம் பார்த்து பொறாமப்பட்டு அவரை வித்து போட்டாங்க. இல்லைன்னா பிளானுங்க, இதை வித்து இவரை அனுப்புனாதான் அடுத்த ஒரு 7 வருஷம் நம்ம நிம்மதியா சாவர முடியல, செத்து போயிட்டு இருப்பாங்க, குடும்பமே அழிஞ்சு போயிருக்கும். என்ன பிளான்? ஆண்டவருடைய வார்த்தை எதுவா இருந்தாலும் எல்லாத்தையும் நன்மையை செய்து முடிக்கிறாங்க. பெருகுவீங்க. நீங்க சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில பெருக்கம் 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 பெருக்கம். நிச்சயமா பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம், நிச்சயமா தேவ நீதி தேவ நீதி தேவ நீதி, தேவ சமாதானம் தேவ சமாதானம், தேவ சந்தோஷம் தேவ சந்தோஷம், என்னுடைய தேவ சுகம் தேவ சுகம். ஒவ்வொரு நாளும் நம்மை ஆளுகிறது. ஏன்னா பெருக்கத்தின் மேலே பெருக்கம், வருமானத்தின் மேலே வருமானம், தொழில் மேலே தொழில். நீங்க நிறைய பிரான்சஸ் உருவாக போறீங்க. அதுதான் இங்க சொல்றாரு, யோசேப்பே நீ என்ன வாசித்தோம், கொடிகள் சுவரின் மீது படரும்.
அதாவது படருகிறது அப்படின்னு சொன்னேன். கொடிகள் சுவரின் மேல் படருனா நிறைய பிரான்சஸ் உண்டாகும். உனக்குள்ளிருந்து உன் சன்னதி அதிகமாக பழுகி பெருகும். அதுவும் பெருக்கமா இருக்கும். யோசேப்புனாலே பெருக்கும். நேத்து பார்த்தேன் இல்லையா, யோசுவா 17:17. நீங்க எங்கப்பா பெருத்த ஜனம் பண்ணீங்க, நீங்க மகா பராக்கிரமசாலிங்கப்பா, உங்களை எங்க அடக்கவே முடியாது. அவங்களா அவங்க சொந்தக்காரங்க அவங்க இவங்கள பாத்தீங்கன்னா பயங்கரமான ஆளுங்க. அவங்க சாதாரணமான ஆள் இல்லைங்க. அவங்க அப்பா காலத்துல இருந்து அவங்க ரொம்ப பெரிய ஆளுங்க. அவங்க எதுலயும் குறைஞ்சவங்க கிடையாதுங்க. இவங்க தாங்க நாட்டையே ஆள்றவங்க. ஒரு காடே இவங்களுக்கு இருக்குதுங்க அப்படின்னு சொன்னாரு யோசுவா. அதெல்லாம் போய் அடிச்சுட்டு கரெக்ட் பண்ணுங்கன்னு சொன்னாரு அவர் இடம் கொடுக்கும் போதெல்லாம். இன்றைக்கு நாம் பெருக்கத்தின் மேலே பெருக்கம் அடைய செய்கிற தேவன் என்பதை நாம் மறக்க கூடாது. நம் தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் நம்முடைய சன்னதிகள் அல்லது நம்முடைய ஆசீர்வாதங்கள் ஏதோ ஒரு எல்லைக்குள்ளே உட்பட்டது அல்ல. அது தொடர்ந்து படரக்கூடியதாக இருக்கிறது. உங்க வாழ்க்கை படருகிறது, ஆசீர்வாதத்திலே படருகிறது, சுகத்திலே படருகிறது. அது பழுகி பெருகி நிரப்புகிறது. அது இடம் கொள்ளாமல் மட்டும் அதான் நேத்து பார்த்தேன் இல்லையா, தொடர் ஆசீர்வாதங்கள். அதாவது அது பலன் கொடுத்துட்டே இருக்குமா. ஏன்னா அது ஜீவ நீரூற்றுல அது நாம் தேவனோடு இணைந்து இருக்கிறோம். அதான் சொன்ன காட்டொலியூர் மரமா இருந்தோம். காட்டொலி மரமா இருந்த நல்ல ஒளி மரம் கிறிஸ்துவோடு இணைக்கப்படும் பொழுது அதனுடைய வேருக்கும் சாருக்கும் பங்காளியாக மாறி ஒவ்வொரு நாளும் கனிதருகிற வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை என்பதை மறந்து போக கூடாது. வேதம் சொல்லுகிறது ஒரு வளர்ச்சிங்க. அது அதாவது ஒரே செடி அப்படியே இருந்தா நல்லா இருக்காது இல்லையா. அது படர்ந்து போகும்போது பிரான்சஸ் அதிகமாகும் போது அதுல பூத்து காய்த்து அப்படியே கனிகள் கொடுக்கிறதாக இருக்கிறது. அது மாதிரி இருப்பீங்கன்றாரு. அவங்க அப்பா அவங்க புள்ளி சொன்னாரு. இப்போ நம்ம அப்பா நமக்கு சொல்றாரு. ஆகவே நாம இன்னைக்கு எடுத்து, ஆண்டவரே பழைய ஏற்பாட்டுல ஆசீர்வாதங்களை எங்களுக்கு சொன்னீங்களே, நான் பெருகுவேன். இன்னைக்கு என்ன படர செய்யறீங்க, என் வாழ்க்கை பெருகுது. ஐயோ இது உருப்படாதுன்னு நினைச்சேன், இது தேராதுன்னு நினைச்சேன். ஆனா நீங்க துளிர்த்து பழுகி பெருகி நரம்படி வச்சிருக்கிறீங்களே, அது என்ன ஆச்சரியமானது. அப்ப உங்க நாமத்துல நான் பேசுறேன். ஆண்டவரே நான் பெருகிறேன், என் வாழ்க்கை எல்லாம் பெருகுது. மிருக ஜீவன்கள் பெருகிறது, மலடே இல்ல எதை தொட்டாலும் ஆசீர்வாதம். எண்ணி முடியாத நாட்களா, எண்ணி முடியாத ஆசீர்வாதங்கள். நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன் என்பதை நாம் மறக்கூடாது. அவருடைய வளர்ச்சி ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா, பிள்ளை சாமுவேல் எடுத்து ஆலயத்துல விட்டாங்க. அவர் சொல்றாரு, சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஒவ்வொரு நாளும் வளர்ச்சிங்க. கர்த்தர் கூட இருந்தான்னா வளர்ச்சி தானே. அவர் சும்மாவா இருப்பாரு? பெட்ரோல் இருக்குது, அது கண்டிப்பா அந்த மிஷின் ஓடியே ஆகும். அது ஏதோ ஒரு வேலையை செஞ்சே ஆகும். அது சாப்பிட்டா அது வளர்ச்சி எங்கேயாவது அது வளர்ந்தே தீருங்க. அதுக்கான எல்லா ஆசீர்வாதங்களும் எல்லா விதமான வெளிப்பாடுகளும் அதனுடைய பலனும் நிச்சயமா நமக்கு உண்டு. நீங்க எந்த காரியத்தை செய்தாலும் அதில்லை பள்ளம் பெருகும். நீங்க படருவீங்க. உங்க வாழ்க்கையில பிசினஸ் பெருகுது, எல்லாம் படருது. வேதம் சொல்லுகிறது, நீதிமான் கேதுருவை போல வளருவான். சாதாரண வளர்ச்சி இல்ல. நீங்க தேவ நீதியை பெற்றிருக்கிறீங்க. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை படர செய்கிற தேவன், நம்மை பெருக செய்கிற தேவன், நம்முடைய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சியை கொடுக்க. அது நிரந்தரமான வளர்ச்சி. ஒரு இடத்துல ஒரு பிரதர் ஒரு வேலையை வாங்கி சொல்லிட்டு, பிரதர் அதுல போய் சேர்ந்துட்டீங்கன்னா பிரதர் நிரந்தரமா வருமானம் பிரதர், என்னைக்குமே உங்களுக்கு நிற்காது பிரதர், எல்லா நாளும் வேலை பிரதர், நீங்களா பார்த்து லீவ் எடுத்தாதான் பிரதர் அப்படின்னாரு. அப்படியா, அவ்வளவு சந்தோஷம். அப்படியா, தேவன் கொடுக்கிறாரா? இப்படிப்பட்ட ஆமாங்க, நிச்சயமா நிரந்தரமான ஆசீர்வாதங்க. அதுவும் நீங்க சாதாரண கான்ட்ராக்டர் கம்பெனி ஆளுங்க பிரதர் அப்படிலாம் சொல்ல. ஆக இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலையான ஒரு கவர்மெண்ட் பிரதர், கவர்மெண்ட் ஜாப் பிரதர் உங்களுக்கு. அதாவது காக்கா ஓட்டினாலும் கவர்மெண்ட்ல ஓட்டணும்னு சொல்லுவாங்க. ஆகவே இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு காத்திருக்கிறது. விசுவாசிங்க, வாழ்க்கையில நிச்சயமா தேவன் உங்களுக்கு செய்ய வல்லவரா இருக்கிறார். நிறைய பேர் அதை குறித்து ஒரு தெளிவு இல்லாதனால வாழ்க்கையில அனுபவிக்க முடியலங்க. நிச்சயமா நீங்க பெருகுவீங்க, உங்க வாழ்க்கை பெருகுது. நீங்க சொல்லுங்க, நான் நீதிமான், நான் பெருகுவேன், என்னுடைய கொடி படருகிறது. அந்த கொடி எந்த கொடி இது? அந்த ஜீன் அந்த வம்சங்க, அவங்க அப்பா தாத்தா அந்த வம்சத்துல வந்தவங்க, நிச்சயமா பெருகுவாங்க அப்படின்ற. அதுதான் இங்க நாம் பாக்குறோம். நிச்சயமா தேவன் நாம இப்ப என்ன சன்னதி? ஆபிரகாம் சன்னதி மூலமா உலகம் ஃபுல்லா ஆசீர்வதிக்கிறேன்ட்டாரு. இப்ப ஆபிரகாம் சன்னதி என்ன சன்னதி? அந்த வர வரைக்கும் காத்திருந்தாங்க, வந்துட்டாரு. கலாத்தியர்ல பாக்குறோம், இந்த சன்னதி கிறிஸ்துவே, கிறிஸ்து மூலமாய் உலகம் முழுவதும் ஆசீர்வாதம். இன்னைக்கு எனக்குள்ள இருக்கிற என் மூலியமா கடவுள் எல்லாருக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. எங்க போனாலும் சொல்லுங்க, நீ ஆசீர்வாதமா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க, உங்க வாழ்க்கையில படருவீங்க, நீங்க பெருகுவீங்க. பெருக்கத்தை நீங்கள் அறிவியுங்கள். உங்கள் வாழ்க்கையில அது ஆள ஆரம்பிக்கும்.
எதை நினைக்கிறோமோ அது நம்மை ஆளுகிறது, எதை பேசுகிறோமோ அது நமக்கு வருகிறது. நிச்சயமாய் பிரச்சனை பேசுனா பிரச்சனை வரும், பதில பேசுங்க பதில் உங்களை ஆளும், சுகத்தை பேசுங்க சுகம் உங்களை ஆளும், வெற்றியை பேசுங்க வெற்றி உங்களை ஆளும். எங்க இருக்குத தேடி வரங்க உங்களை, நீங்க தேடி போன அவர் நம்மை தேடி வந்தது போல ஆசீர்வாதங்கள் நம்மை தேடி வந்த, அப்படி தண்ணி தூரம் இருந்தாலும் வேறானது போய் உறிஞ்சிக்குதோ அது மாதிரி நீங்க ஆண்டவருக்குள்ள இருக்கிறீங்க. ஜீவ தண்ணீராகிய ஊற்று, ஒரு ஜீவ நதி அவன் உள்ளத்திலே ஓடும். விசுவாசிக்கிறவன் உள்ளத்திலே ஜீவ நதிகள் ஆசீர்வாதங்கள் ஓடும். அது மாத்திரமல்ல, மல்லிகை 4:2 சொல்றாரு, இந்த கொளுத்த எந்த 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 கடையில அரிசி வாங்கி சாப்பிட்டீங்க, கொழுகொழுன்னு அவன் கொழுகொழுன்னு இருக்கு, குடும்பம் சும்மா கொளுத்து இருக்குதியா, கொளுத்த கன்றுகளை போல நீங்கள் வளருவீர்கள். அதுதான் வேதம் சொல்லுது. சாதாரணமான வளர்ச்சி இல்லை, இது ஒரு கொழுமையான வளர்ச்சி, ஒரு செழுமையான வளர்ச்சி தேவன் கொடுக்க வல்லவராக. அங்கே பார்க்கிறோம், உங்கள் கொடிகள் சுவரின் மீது படரும், இந்த உலகத்தில் ஆசீர்வாதமாய் இருப்பான் என்பதுதான் இதனுடைய மூல காரணமாக. எபேசியர் 4ஆம் அதிகாரம். சரி, நாம் அவரோடு வைத்திருக்கிற உறவு என்ன என்பதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுங்க, எபேசியர் 4:11 கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு ஏற்ற ஒரு பூரண புருஷனாக வரைக்கும் எப்படி வளரணும்? கிறிஸ்துக்குள்ளே வளர்ச்சி, வார்த்தைக்குள்ளே ஒரு வளர்ச்சி, சத்தியத்துக்குள்ளே ஒரு வளர்ச்சி. ஒவ்வொரு நாளும் இது படர்ந்தே தீருங்க. இவர் இருக்கும் பொழுது சும்மா இருக்க விட மாட்டாரு. ஏதாவது திட்டங்கள், ஒரு திட்டம் கொடுத்தா போதும், உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அற்புதம் அடையாளம் அலங்களை காண்பீங்க, நிச்சயமா காண்பீங்க. உங்க பேருக்கு உங்க வாழ்க்கையில பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அவரோடு வைத்திருக்கிற உறவு என்ன? வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளருங்கள். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். எதுல வளரணும்? அவரை அறிகிற அறிவு, அதுல தாங்க இருக்குது. அதுல தாங்க, அதாவது எக்ஸ்டர்னல் அந்த பவர்ல இங்கிருந்தா வருது, இந்த கிறிஸ்து மொழி தான் வருது. வியாதி இல்லாம ஆரம்பத்திலேயே பிரச்சனை பாத்தீங்கன்னா, ஒரு மிருகமோ ஏதோ வளர்ந்தா அது நடுவில் இந்த வியாதி பிரச்சனை இந்த சூழ்நிலை மாறும் போதெல்லாம் எப்படியாவது அது மரணத்தை தாக்குறதுக்கான வழியை ஏற்படுத்துது. ஆனா அதுக்கு முன்னாடியே நீங்க அதுக்கு மெடிசன், அதுக்கான எதிர்ப்பு சக்தி எல்லாம் உண்டாக்கிட்டீங்கன்னா, ஆனா அதை அழிக்கவே முடியாது, காலகாலமா இருக்கும். அது மாதிரி கிறிஸ்துக்குள்ள நம்ம இளைஞ்சிட்டோம்னா, அவரை அறிகிற அறிவு அதிகமா அவருக்குள்ள நிலைச்சிருந்தா நிறைவான வளர்ச்சி நிச்சயமா வந்து தீரும். அதுக்கு தாங்க ஊழியம். எபேசியர் 4:11 நாம் இதை வாசிக்கிறோம். கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி, அவர் தானே அவர் நிறைவானவர், அவருக்கு தானே நல்ல வளர்ச்சி. அவர் எவ்வளவு பரிசுத்தர், அவர் எவ்வளவு நீதி, அவர் எவ்வளவு சம்பாதித்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்ம அடைவதற்கு, அவரை போல நம் வளருவதற்கு தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் அவரோடு கூட கனெக்ட் பண்ண விரும்புகிறார். அதுதாங்க இணைப்பு. அவரோட நிறைவான வளர்ச்சியில 2 பேதுரு 2:3 சொல்லுகிறது, நீங்கள் 1 பேதுரு 2:3 நீங்கள் வளரும்படி, நீங்கள் பிளீஸ், நீங்க வளர போறீங்க, உங்க வாழ்க்கை வளர போகுது, உங்க எல்லாமே செழிக்க போகுது, அதுவும் சகல பெருக்கமான படர போறீங்க. அப்படி உங்க கொடிகள், அதாவது உங்க பிள்ளைங்க எல்லாமே என்ன அப்படி வளர்ந்து வளர்ந்து பெருகு. அப்பா அப்பனே எப்படி இருக்கிறான், புள்ள எப்படி இருக்குன்னு தெரியலையா, அது பயங்கரமா இருக்கும். இவரே வாயை திறந்தா நிறுத்த மாட்டாரு, இவரே ஆசீர்வாதத்தை ஆரம்பிச்சா முடிக்க மாட்டாரு. அது புள்ள எப்படி இருக்கும்? ஐயோ, நிச்சயமா 16 அது 32 தான் இருக்கும், இது 8 அது 16 தான் இருக்கும். அவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை நமக்கு தேவன் நம்முடைய சன்னதியின் மேல், அதுதானே 59 கடைசி ஏசாயாவுல வாசிக்கிறோம். நான் அருளிய உன் வார்த்தைகள் என் ஆவி இருமதற்கொண்டு என்னைக்கும் உன் சன்னதியின் வாயில் இருந்தோ நீங்குவதில்லை என்று, இது நான் அவர்களோடு செய்ய என் உடன்படிக்கை. தேவனோடு இணைக்கப்படுகிற ஒரு அனுபவம். பேசிக்கிட்டே இருக்கலாம், நேரம் அதிகமாகிறது. அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் அவருக்குள்ளே வளர செய்து படர செய்கிற தேவன். அவரோடு வைத்திருக்கிற உறவு, அவரை குறித்த அறிவிலே நாம் வளருவோம். அர்ப்பணிப்போம், செபிக்கலாம். கனி செடி நீர் நிலைத்திருக்கும் கொடியாய் அடியேன் படர்ந்திலங்க, கனி செடி நீர் நிலைத்திருக்கும் கொடியாய் அடியேன் படர்ந்திலங்க, கிளை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தரை காத்தென்னை சுத்தம் செய்தீர், கிளை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தரை காத்தென்னை சுத்தம் செய்தீர், உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன், ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்கு நன்றி செலுத்துகிறோம்.
உம்முடைய ஆசீர்வாதம் உண்மையில நிலைத்திருக்கிற அந்த நிலை எங்கள் வாழ்க்கையின் வளர்ச்சியை கொடுக்கிறது, எங்கள் வாழ்க்கையில செழிப்பை கொடுக்கிறது. நாங்கள் படர்ந்தே தீர்வோம் ஆண்டவரே, நாங்கள் செழித்தே தீர்வோம். ஏனென்றால் நாங்கள் நீதிமான்கள், நாங்கள் பரிசுத்தவான்கள், கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட நாங்கள் அனைவரும் ஆசீர்வாதத்துக்கு உட்பட்டவர்கள். உண்மையில இணைந்து மிகுந்த கனிகளை கொடுக்கத்தக்கதாய் நீர் எங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிக்கிறீர். நன்றி. இந்த நாள் பிள்ளைகள் அப்படிப்பட்ட அனுபவத்திலே கடந்து செல்வார். ஒவ்வொரு நாளும் அவருடைய வளர்ச்சி இருக்கட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவருக்கும் விசேஷித்த அபிஷேகம், விசேஷித்த ஆசீர்வாதம் பிடித்துக் கொள்வதாக இயேசுவின் நாமத்திலே அறிவிக்கிறேன். ஆளுகை செய்வார்களாக ஆசீர்வாதத்தை. நீர் ஆண்டவரே, நீர் கூட இருந்து காரியங்களை செய்கிறீர். நன்றி. தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆசீர்வதித்திருக்கிறீங்க. நன்றி. மீண்டும் சந்திக்க கிருபை எங்களோடு கூட இருந்து வழிநடத்த வேண்டுமா இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையை செழிப்படைய, வளர்ச்சி அடைய, படர செய்கிற தேவன் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அது மாத்திரமல்ல, நாம் அவரோடு வைத்திருக்கிற உறவு, அவரை அறிகிற அறிவிலே கிறிஸ்துவுக்குள்ளே ஒரு நிறைவான வளர்ச்சியில வளர்ந்து ஐக்கியப்பட்டு அவரிலே நிலைத்திருந்து மிகுந்த கனிகளை கொடுப்போம் என்பதில் நிச்சயம். மறவாதிருங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.